ஒரு அழகான கிராமத்தில் பசுமை தோட்டங்களால் சூழப்பட்ட வீட்டில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு இயற்கையை ரசிப்பதும் வண்ணத்து பூச்சிகளை பிடிப்பதும் மரங்களில் ஏறி விளையாடுவது பிடிக்கும். அவன் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி இருந்தது, மாயாஜாலம் உண்மையில் இருக்குமா? ஒரு நாள் மாலை நேரத்தில் அவன் தனது வீட்டின் பின்புற தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு வித்தியாசமான இசை கேட்டது. மென்மையான, மனதை ஈர்க்கும் இசை. அதைத் தொடர்ந்து அவன் நடந்து சென்றான். அதன் வழி அவனை ஒரு பழைய மரத்தடியில் இருந்த சிறிய பாறை குகைக்குள் அழைத்தது. அவள் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு பிரகாசமான ஒளி அவனை சுற்றிவிட்டது. கண்களை மூடியவாறே அவன் 2 நிமிடங்கள் நின்றான். பின்னர் அவன் கண்களை திறந்தபோது முன்பு எப்போதும் பார்க்காத ஒரு வித்தியாசமான உலகத்தில் இருந்தான். அது ஒரு மாயக்காடு. அங்கே மரங்கள் பேசின, வண்ணத்து பூச்சிகள் வானத்தில் ஓவியம் வரைவது போல பறந்தன, பறவைகள் சிரித்து பாடின, மரங்கள் நடனமாடின, காற்றே இசை வாசித்தது போல இருந்தது. அருண் ஆச்சரியத்தில் நிற்கிறான். அப்பொழுது ஒரு அழகான நரி அவனை நோக்கி வந்தது. வணக்கம் அருண் என்றது நரி. நீங்கள் என் பெயரை எப்படி அறிந்தீர்கள் என்றான் அருண். இந்த காடு உன்னை எதிர்பார்த்தது, உனக்குள் ஒரு சிறப்பு இருக்கிறது என்றது நரி. அதோடு ஒரு பெரிய ஆலமரம் அறிவு அவனிடம் பேசத் தொடங்கியது. இந்த மாயக்காடு மகிழ்ச்சியால் வாழ்கிறது. ஆனால் கருமை என்ற இருண்ட சக்தி இந்த காட்டை விழுங்க முயற்சி செய்கிறது. நாங்கள் எதிர்க்க யாரையும் நம்ப முடியவில்லை. ஆனால் நீ மட்டும்தான் எங்களை காப்பாற்றக்கூடியவன் அருண். அருண் பயந்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்த துணிவு அவனை தயக்கமின்றி ஆம் என சொல்ல வைத்தது. அவன் தனது பயணத்தை தொடங்கினான். அவனுடன் நரி, குரங்கு, வண்ணத்து பூச்சி, கொக்கு மற்றும் பறவைகள் வந்தனர். அவனது முதலாவது சவால் கருமையின் மலை. அங்கே போனதும் ஒரு பச்சை நிறமில்லாத இருண்ட வனமாக இருந்தது. மரங்கள் வாடியிருந்தன, பறவைகள் மௌனமாக இருந்தன, விலங்குகள் மறைந்திருந்தன. அங்கே தோன்றியது கருமையின் உருவம். கருப்பாக, வட்டமாக, கண்கள் சிவந்த ஒளியுடன். மகிழ்ச்சி, சிரிப்பு, இவை எனக்கு வெறுப்பு. நான் இங்கே இருளை பரப்ப வந்திருக்கிறேன் என்றது. அருண் அதற்கேற்ப பேசவில்லை. பதிலாக அவன் மெதுவாக ஒரு பாட்டை பாடத் தொடங்கினான். அவன் தாயார் அவனை தூங்க வைக்கும் போது பாடிய பாடல். அந்த மென்மையான இசை மரங்களை தொட்டது. வண்ணங்கள் சிதறின, ஒளி பரவியது. பறவைகள் மீண்டும் பாடத் தொடங்கின. கருமை அலறத் தொடங்கியது. இது என்ன இசை? என் சக்தி மங்குகிறது என்று கத்தியது. அருண் மேலும் பாடத் தொடங்கினான். அவன் குழந்தை பருவ நினைவுகள், சிரிப்புகள், நண்பர்களுடன் விளையாடிய தருணங்கள், அவனது மனநிறைவு, நல்ல மனநிலை, அன்பு அனைத்தும் கருமையை அழிக்கத் தொடங்கின. இறுதியாக அவன் தனது மனதிலிருந்த ஒளியை வெளியேற்றின. அதற்காக அறிவு மரம் கொடுத்திருந்த ஒளி விளக்கை பயன்படுத்தினான். அது அவனுடைய சிரிப்பு, நம்பிக்கை, நல்ல எண்ணம் ஆகியவற்றின் உருவாக இருந்தது. கருமை சுருங்கி ஒளியில் கரைந்தது. வனம் மீண்டும் உயிருடன் கம்பீரமாக செயல்படத் தொடங்கியது. மரங்கள் பசுமையாக, பறவைகள் பரவசமாக, விலங்குகள் உற்சாகமாக நடந்தன. அருணை மாயக்காட்டினர் வாழ்த்தினார்கள். அவனை மகிழ்ச்சியின் தூதர் என அழைத்தனர். ஆலமரம் அவனுக்கு புதிய வல்லமை கொண்ட மயிலிறகை கொடுத்தது. இதனை கொண்டு மனித உலகிலும் மகிழ்ச்சி பரப்பலாம் என்றது. அருண் மெல்ல அந்த மாயக்காட்டை விட்டு புறப்பட்டான். குகையின் வழியாக வெளியே வந்தவுடன் அங்கே ஒரு மிதமான ஒளி அவனுடன் வந்தது. அதற்கு பிறகு அவன் வாழும் கிராமத்தில் மாற்றம் தெரிந்தது. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். சிரிப்புகள் அதிகரித்தன. குழந்தைகள் மத்தியில் அருண் ஒரு அற்புத கதையின் நாயகனாக இருந்தான். அவன் சுமந்தது ஒரு பெரிய பொறுப்பு, மகிழ்ச்சியை பரப்புவது. அவனது மனதின் ஒளியே மற்றவர்களின் இருளை நீக்கியது. கருத்து: நம்மளுள்ள மகிழ்ச்சியும் நல்ல எண்ணங்களும் பெரிய சக்தி. ஒருவரின் ஒளி மற்றவர்களின் இருளையும் போக்கக்கூடியது.